நியூஹாம் கவுன்சிலின் புதிய ஒருங்கிணைப்பு திட்டம் அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்திட்டம் காரணமாக அப்பகுதியில் வாழும் மக்கள் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரிட்டனின் நியூஹாம் பகுதியில் பெரும்பாலும் வெளிநாட்டினர் வசித்து வருகின்றனர். அதிலும் ஈஸ்ட் பகுதியில் இந்தியர்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு திட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஃபண்டிங் இந்த விதமாக கட் பண்ணப்பட்டதுன்னா தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கல்வி உயர்வு, அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெகுவாக பாதிக்கப்படும். எங்களோட இளைய சமுதாயம் என்ன மாதிரி இல்லை, எனக்கு அடுத்து வர மக்கள்லாம் நாங்கள்லாம் தமிழ்நாடு கல்ச்சரை பற்றி இங்கே எவ்வளோதான் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழகத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, அதை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் அவங்களும் இந்த நாட்டு கலாச்சாரத்தோட இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நம்ம சமுதாயத்துக்கு. இங்குள்ள மக்கள் சமூக கட்டமைப்போடு வாழ வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய ஒருங்கிணைப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சலுகைகள் பல நீடிப்பதாகவும் கவுன்சிலின் தரப்பில் கூறப்படுகிறது. இப்புதிய சட்டத்தினால் தமிழர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் எனவும் இதேபோன்று சட்டம் மற்ற மாநகராட்சிகளிலும் வர வாய்ப்பு இருக்கின்றது எனவும் மக்கள் அச்சத்துடன் காணப்படுகின்றனர். இதை ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாலும் மற்றவர்கள் ஆமோதித்த வண்ணமே உள்ளனர். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் லண்டன் ஈஸ்ட் பகுதியிலிருந்து ஜோ.